ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் மறுபிறப்புங்கிற மான்கோவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு எதோட முடிஞ்சிருக்கும்னா, நம்ம ஹீரோ அந்த டிராகனை கொன்று அதோட ரத்தத்தை வச்சு கோல்டன் பாடி அடைஞ்சிருப்பான். அதோட தான் முடிஞ்சிருக்கும். இப்போ வாங்க சாப்டர் 14 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தான் கட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் இருந்துக்கிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் இருந்துட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வருஷம் சன் அண்ட் மூன் செக்டரில் சேரத்துக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு. மற்ற எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் தான் அதிகம். அது மட்டும் இல்லை, வந்து அப்ளிகேஷனை பார்த்து சன் அண்ட் மூன் செக்டரோட லீடரே ஆச்சரியப்பட்டாராம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி அதோட நிறுத்திடுறான். உடனே சுற்றி இருக்க எல்லா மக்களும் இருந்துக்கிட்டு, என்னது இந்த வருஷம் புதுசாக ஏதோ நடக்க போதா, அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு ஒரு சில்வர் காயினை எடுத்து வச்சுட்டு, இப்போ சொல்லுங்க அது என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறான். யாரான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அந்த சில்வர் காயினை பார்த்தா அந்த கதை சொல்கிற வந்துட்டு, ஓ எல்டர், நீங்கள் ரொம்பவே புத்திசாலி, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு எனக்கு என்ன வேணும்னு. இப்போ உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அது என்னன்னா சன் அண்ட் மூன் செட்டில் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக இன்னர் செட் டிசபிள் எடுக்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 6 அதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கலாம். அந்த கதை சொல்கிற வந்துட்டு நம்ம ஹீரோவை எல்டர்னு சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ நெஞ்சில் இடியே இறங்கிருச்சு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னது எல்டரா, என்னை பார்த்தா அவ்வளோ வயசான ஆள் மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த கதை சொல்கிற வந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க யங் ஹீரோ, எனக்கு தான் ஒழுங்காக கண்ணு தெரியல, தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, இந்த யங் மேன் யாரா இருக்கும், எங்கேருந்து வந்திருப்பான், எனக்கு தெரிஞ்சு இந்த யங் மேன் பார்த்தா பணக்கார மாதிரி இருக்குது, ஆனால் இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கதை சொல்கிறவனை பார்த்து, என்னது இன்னர் செட் டிசபிளாக சேர்றதுக்கான போட்டி அப்படின்னா அந்த போட்டி எப்படி இருக்கும், அதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த கதை சொல்கிற வந்துட்டு, இன்னர் செட் டிசபிளாக சேர்றதுக்கு எந்த மாதிரி போட்டி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் அந்த போட்டியில் கலந்துக்கக்கூடியவங்களை பற்றி எனக்கு தெரியும். அது வந்து 3 தலை சிறந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் அதில் கலந்துக்க போகிறாங்க. அதில் இடத்துல இருக்கிறது யாருன்னா, ரெட் மேப்பிள் டார்க் ஆர்ட்ஸோட தலைவர் தான் அவர் வந்துட்டு ரொம்பவே புத்திசாலி, ஆனால் ரொம்ப பெரிய கோவக்காரரு. அப்புறம் 2வது இடத்துல இருக்கிறது ரியான் மேன்சன் ஃபேமிலியோட யங் மாஸ்டர். அவரோட அப்பா இந்த காண்டினென்ட்லேயே இருக்கக்கூடிய பலசாலிங்க பட்டியலில் இருக்காரு. அப்புறம் 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னா, அது ஒரு பொண்ணு. அவளோட பேர் வந்து செரீன் வில்சன். அவள் வந்து ஃபயர்சைட் சிட்டியோட மேயரோட பொண்ணு. அது மட்டும் இல்லை, அவளுக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுது. அதுக்குள்ளேயே இன்னர் செட் டிசபிளாக மாற போகிறான்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரியான் மேன்சன் செரீன் வில்சன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த செரீன் கூட நடக்கிற அந்த கல்யாணம் நின்று போனதை யோசிச்சு பார்த்துட்டு, ஓ அவளா, அந்த செரீன் பொண்ணு, அவளை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, ஏன்னா நான் தான் உண்மையான ஜேமி லாசனே கிடையாது. ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் எனக்கு அவளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா நான் அவளுக்கு ஈவிரக்கமே காட்ட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து இன்னொருத்தர் வந்துட்டு, நீ என்ன இவ்வளவு கேள்வி கேட்குற, நீ அந்த போட்டியில் கலந்துக்க போறியா, நீ உன்னையே பார்த்தியா, உன்னோட கிழிஞ்சி போன சட்டை, அப்புறம் உன்னோட வயசான மூஞ்சி, அது மட்டும் இல்லை உன்னோட பிச்சைக்காரன் தோட்டம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ போய் சன் அண்ட் மூன் செட்டில் சேர போறியான்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவனுக்கு பின்னாடி இந்த இன்னொருத்தர் வந்துட்டு, உன் மூஞ்சை பார்த்தியா, உன் மூஞ்சிக்கும் உன் வயசுக்கும் சம்மந்தமே இல்லை, உனக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வேணுமா அதுக்கு மருந்து வாங்கி தட்டான்னு சொல்லி கேட்குறான். இப்போ இன்னொருத்தர் வந்துக்கிட்டியோ, பெருசு நீங்களாம் எதுக்கு எங்கே வரீங்க, போய் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இல்லாமன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சொல்கிற எல்லாம் எனக்கு காயப்படுத்துன்னு நினச்சிங்களா, அது மட்டும் இல்லை என்னோட உடம்பை பற்றி எனக்கே நல்லா தெரியும், அது மட்டும் இல்லை நான் சன் அண்ட் மூன் செட்டில் சேர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்களா யார்டான்னு சொல்லி கேட்குறான். அப்போ முதல்ல நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சு வந்துக்கிட்டு, அது எனக்கே நல்லா தெரியும், நீ நானும் ஒரே மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 7 தான் இருக்கோம், ஆனால் நான் ரொம்பவே பலசாலி, நீ ரொம்பவே வீக்காக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ இருந்துட்டு, நீ உன்னோட எதிரியை இவ்வளோ குறைச்சி எடை போட்டால் நீ உன்னோட இறுதி சடங்குக்கு நீயே சவப்பெட்டியை வாங்கிக்க வேண்டியது தான் சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே சுற்றி இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு காண்டாயிடுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அவமானப்படுத்திருப்பா, நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட வாழை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்த்து அவனை கொடூரமாக முறைக்கிறான். அதை பார்த்து அவன் பயந்து போயிட்டு, இவன் யாராக இருக்குது, இவனை பார்க்கவே இவ்வளோ பயமாக இருக்குது, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லி நினச்சிட்டு அவனோட வாழை எடுத்து உள்ளே வச்சுட்டு, நீ சன் அண்ட் மூன் செட்டுக்கு தானே வருவேன், நான் உன்னை அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி பைத்தியக்காரங்களாம் எங்கேருந்து தான் வருவானுங்கன்னே தெரியல, நம்ம எதுக்கு இவனுங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம போய் நம்ம போட்டிக்கு ரெடியாகும்னு சொல்லி யோசிக்கிறதோட இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே அந்த செரீன் பொண்ணு இருந்துட்டு அந்த ரியான் வில்சனை பார்த்து, என்னது நீ அந்த ஜேமிக்கு பாய்சன் கொடுத்தியா, ஆனால் நான் ஜேமியோட இந்த நிச்சயதார்த்தம் முடிக்கணும்னு தான் நினச்சேன், அவன் செத்து போகணும்னு சொல்லி நினைக்கவே இல்லைன்னு சொல்லி கத்துறா. அப்போ அந்த ரியான் இருந்துட்டு, சரி நீ அமைதியாகு, உன்னோட அப்பாவுக்கு இது நல்லாவே தெரியும், இந்த ஜெமி சாகிறத பற்றி இங்கே யாருமே கவலைப்படலை, இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லி சொல்கிறான். அதை கேட்டு அந்த செரீன் பொண்ணு அமைதியாக நிற்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 15 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலேயே 3 நாளைக்கு அப்புறம் போட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சிலையை செதுக்கிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக நம்ம ஹீரோ அந்த சிலையை செதுக்கி முடிச்சாதான். செதுக்கி முடிச்சதுக்கப்புறம் அப்பா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்றான். என்னடான்னு பார்த்தா அது ஒரு பப்பட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு, இது வெறும் இரும்பு பப்பட்டு தான், நான் மட்டும் என்னோட போன வாழ்க்கையில் இருந்த பவரில் இருந்திருந்தேன்னா என்னால் இரும்பு அல்லது கோல்டு லெவலில் இருக்க பப்பட்டியே செஞ்சிருக்க முடியும், ஆனால் நான் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கேன், சரி வீடு, இந்த சன் அண்ட் மூன் செட்டில் சேர போகிற போட்டிக்கு இதுவே போகுதுன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த போட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க.
காட்டுறாங்க. அங்கே ஒரு வயசானவர் இருந்துக்கிட்டு எல்லாரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவலையும் செக் பண்ணி உள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய கியூவே நின்றுக்கிட்டு இருக்கு அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக. அதில் பின்னாடி நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு என்னடா இவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லை இந்த வெயில் ஏன்டா இப்படி பொழக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் 8 மணி நேரத்துக்கு பிறகுன்னு போட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் வெயிலில் சொங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டோன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஒருத்தன் தான் இருக்கான். அவன் யாருன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோ கிட்ட ஒம்பிழுத்தவன் தான் அவன் போய் அடுத்து அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக நிற்கிறான். அப்போ அந்த வயசானவர் இருந்துட்டு ஒரு கண்ணாடி பந்து மேலே அவனை கையை வைக்க சொல்கிறாரு. அந்த கண்ணாடி பந்தை வச்சு தான் அந்த வயசானவர் எல்லாரோட லெவலையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கண்ணாடி பந்தில் ஒருத்தரோட எனர்ஜியை செலுத்தினா அது 9 விதமாக கலர் மாறும். அந்த 9 கலரும் ஒவ்வொரு லெவலில் குறிக்கும். அதில் 6வது லெவலுக்கு மேலே இருந்தாலே அவங்க அந்த போட்டியில் கலந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் வந்துட்டு அந்த பந்தில் கையை வச்சு அவனோட எனர்ஜியை செலுத்துகிறான். உடனே அந்த பந்து பச்சை கலரில் மாறுது. அதை பார்த்த உடனே அந்த வயசானவர் வந்துட்டு நீ இப்போ லெவல் 7ல் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவர் வந்துட்டு பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு குதிக்கினான். அப்போ அந்த வயசானவர் இருந்துட்டு நீ இப்போ உள்ளே போகலான்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு நான் போகிறேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த வயசானவர் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த போட்டி இங்கேயே முடிஞ்சிருச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாரும் இங்கேருந்து போகலான்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இந்த எல்லாரும் புலம்பிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடறாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு சே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்புறான். அதில் இன்னொருத்தர் இருந்துட்டு இவங்க போன வருஷமும் இப்படி தான் பண்ணாங்க, இவங்களை கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இன்னொருத்தர் வந்துட்டு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்ட வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன ஆட்டம் போட்ட, உன்னால் இப்போ இந்த போட்டியில் கலந்துக்க கூட முடியல, நீ இப்போ போய் என்ன பண்ணுவ, நீ என்ன சவுப்பெட்டி வாங்க சொன்னால இப்போ போய் நீ சவுப்பெட்டி வாங்கடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ சன்னன் முன் செட்டோட ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். அதை கேட்டு காண்டானா நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஏன் இந்த போட்டியில் கலந்துக்க கூடாது, நான் இந்த போட்டியில் கலந்துக்குவேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பந்தில் கையை வைக்க போகிறான். அப்போ அந்த வயசானவர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை தட்டி விட்டுறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வயசானவர் என்னை விட ரொம்பவே பலசாலியாக இருக்காரு, அது மட்டும் இல்லை இங்கே இப்போ இந்த செட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இங்கே கோவப்பட்டா அது எனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே சாரி சார் நான் இந்த இடத்த சேர்ந்தவன் இல்லை, நான் வெளி இடத்துலேருந்து வரேன், அதனால் எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த வயசானவர் வந்துட்டு நான் இந்த செட்டோட 7வது எல்டர், இந்த வருஷத்துக்கான போட்டி முடிஞ்சு போயிடுச்சு, நீ போயிட்டு அடுத்த வருஷம் வான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நீ என்னையே நடிச்சு ஏமாத்தலான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் என்கிட்ட பழிக்காதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு சார் நான் இந்த வருஷமே கலந்துக்கணும், என்னால் அடுத்த வருஷம் வரலையும் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த எல்டர் இருந்துட்டு ஏன் அடுத்த வருஷம் வரலையும் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஜேமி லார்சன், நான் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த காண்டினென்ட்லேயே சக்தி வாய்ந்தவனா மாறியே ஆகணும்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த எல்டர் இருந்துட்டு காண்டாக்குறாரு. அப்போ அங்கே சுற்றி இந்த எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க இருந்துட்டு நீங்கள் இவன் சொன்னதை கேட்டீங்களா, இவன் இந்த காண்டினென்ட்லேயே சக்தி வாய்ந்தவனா மாறணுமா, அப்படின்னா என்ன நீ உனக்கு தெரியுமான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த எல்டர் இருந்துட்டு என்னது நீ இந்த காண்டினென்ட்லேயே சக்தி வாய்ந்தவனா மாறணுமா, சரி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ முதல்ல இப்போ இந்த செட்டில் சேர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படி ஒரு வழியாக நான் நினச்சது நடந்துருச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனோட கையை அந்த கல்லை நோக்கி எடுத்துகிட்டு போகிறான். அதை பார்த்து அந்த எல்டர் இருந்துட்டு இவன் யாராக இருப்பான், இவனுக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஆனால் நீ தோற்று போனதுக்கப்புறம் இங்கேருந்து உடனே ஓடி போயிடணும், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சரி எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு அந்த கல்லில் கையை வைக்க போகிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.